இன்று கார்த்திகை மாதத்தின் சங்கடஹர சதுர்த்தி. இந்த சங்கடஹர சதுர்த்தி நாளில் இந்த ஒரு விநாயக மந்திரத்தை சொன்னாலோ கேட்டாலோ 1000 முறை கணபதி ஹோமம் செய்ததற்கு சமமான பலனை நம்மால் பெற முடியும். பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுதான் முதல் முறையா நம்ம சேனலுக்கு வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தினந்தோறும் உபயோகமான ஆன்மீக பதிவுகளை பெற நோட்டிபிகேஷன்ல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. பொதுவாகவே கணபதி ஹோமம் என்பது வீட்டில் வருடத்தில் ஒரு முறை செய்தாலே அனைத்து விதமான சுபீட்சங்களும் ஐஸ்வர்யங்களும் வந்து சேரும். நமது பெரியோர்கள் சொல்லி நாம் கேள்விப்பட்டிருப்போம், முதல் கோணல் முற்றிலும் கோணல் என்று சொல்வார்கள். அதாவது ஒரு விஷயத்தை தொடங்கும் பொழுது சரியான முறையில் தொடங்கவில்லை என்றால் அது சரியாக போய் முடியாது. அதுபோல முதல் கோணல் முற்றிலும் கோணலாக மாறாமல் நேர்பாதையில் செல்லவும் பாதையில் இருக்கும் தடைகள் நீங்கவும் நாம் செய்யும் ஹோமம்தான் கணபதி ஹோமம். அஸ்திவாரத்தை பலமாக்குவது போல ஆதிசக்தியின் அருளை பெறுவதற்கான முறையே இந்த ஹோமம். மற்ற ஹோமங்களை துவங்குவதற்கு முன்பு கணபதி ஹோமம் செய்வதே நியமமாகும். கணபதி ஹோமம் செய்வதனால் அப்படி என்ன பலன் கிடைத்துவிடும் என்று பலரும் கேட்பார்கள். கணபதி ஹோமம் செய்வதனால் பொருளாதாரம், படிப்பு, ஆரோக்கியம் போன்ற அம்சங்களில் உள்ள தடைகள் அனைத்தும் நீங்கும். மேலும் திருமண தடை, வேலையின்மை, தொழில் நஷ்டம் நீங்கி வெற்றியும் செல்வ செழிப்பும் வந்து சேரும். 5 அதாவது பஞ்சபூதங்களில் ஒன்றான அக்னியை கொண்டு கணபதி ஹோமம் செய்யும் பொழுது அக்னியில் இருந்து வெளியாகும் அதிர்வுகள் உடலில் உள்ள எதிர்மறை ஆற்றலை நீக்கி புத்துணர்வை அடையச் செய்யும். குழந்தைகள் கல்வியில் சிறந்து முன்னேற்றம் அடைவார்கள். படிப்பது மனதில் அப்படியே நிற்கும். இறை வழியில் செல்பவர்களுக்கு ஏற்படும் தடைகளையும் பிரச்சனைகளையும் நீக்கி அவர்களின் பாதையை எளிமையாக்கும். நமக்கோ நமது உறவினர்களுக்கோ எதிர்பாராத விதமாக ஏற்படும் துர்மரணங்கள், விபத்துக்கள் இவைகள் அனைத்திலிருந்தும் அந்த கணபதி நம்மை காத்து கொண்டே இருப்பார். கணபதி ஹோமம் செய்வதனால் பண கஷ்டத்தில் இருந்து விடுபடுவது மட்டுமின்றி அஷ்ட ஐஸ்வர்யங்களும் நம்மை வந்து சேரும். அப்படிப்பட்ட கணபதி ஹோமம் வருடத்தில் ஒரு முறை செய்தாலே இவ்வளவு பலன்கள் நம்மால் பெற முடியும் என்றால், இன்று கார்த்திகை மாத சங்கடஹர சதுர்த்தியில் இந்த விநாயகரின் மந்திரத்தை ஒரு முறை சொன்னாலோ கேட்டாலோ 1000 முறை கணபதி ஹோமம் செய்ததற்கு சமமான பலனை நம்மால் பெற முடியும். அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த இந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது திரையில் பார்க்கலாம். ஓம் கணேசாய நமஸ்துப்யம் விக்னநாசாய தீமதே தனம் தேஹி யசோ தேஹி சர்வசித்திம் பிரதேஹி மே கஜவக்த்ராய வீராய शूर्पकर्णाय भास्वते विघ्नं नाशय मे देव स्थिरां लक्ष्मीं प्रयच्छ मे एकदन्ताय शान्ताय वक्रतुण्डाय श्रीमते दन्तिने बालचन्द्राय धनं धान्यं च देहि मे महाकायाय दीर्घाय सूर्यकोटिप्रभाय च विघ्नं संहर मे देव सर्वकार्येषु सर्वदा शक्तिसम्पन्न देवाय भक्तवाञ्छितसिद्धये प्रार्थनां शृणु मे देव त्वं मे भवदनप्रदः नमस्ते गणनाथाय सृष्टिस्थितिलयोद्भव द्वयि भक्तिं परां देहि बलं लक्ष्मीमपि स्थिरां गणेशाय नमस्तुभ्यं वक्रतुण्डाय वाग्मिने सर्वविघ्नहरश्रेष्ठां सम्पत्तिं चाशु यच्छ मे सिद्धिबुद्धिप्रदातारं सर्वमङ्गलकारकं वन्देऽहं सर्वमैश्वर्यं சர்வசௌக்கியம் பிரயச்சமே. இன்று ரொம்பவும் விசேஷமான இந்த கார்த்திகை மாத சங்கடஹர சதுர்த்தியில் உங்கள் வீட்டில் விநாயக பெருமானின் படத்தை நன்கு சுத்தம் செய்து ஒரு அகல் விளக்கில் நெய் தீபம் ஏற்றி விநாயக பெருமானுக்கு பிடித்ததான கொழுக்கட்டையோ அருகம்புல்லோ அல்லது பால், பழம், தேங்காய் ஏதாவது ஒன்றை நிவேதனமாக வைத்து இந்த கணபதி ஸ்தோத்திரத்தை ஒரு முறை சொல்லுங்கள் அல்லது காதால் மட்டும் கேளுங்கள். 1000 முறை கணபதி ஹோமம் செய்ததற்கு பலனை உங்களால் உடனடியாக பெற முடியும். அனைவருமே இன்று கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டிய இந்த பதிவை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே பகிருங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. நாளைக்கு மற்றொரு பதிவில் சந்திப்போம். ஹரி ஓம். மகா பெரியவா போற்றி.